இன்செக்யூரிட்டி அப்படின்னா என்ன? எனக்கு அது பயங்கர இன்செக்யூர்டாக ஃபீல் பண்ணுறேன். செக்யூரிட்டியை பார்த்து தான் நீங்கள் பயப்படணும். யூ டோன்ட் ஹேவ் டு வரி அபவுட் இன்செக்யூரிட்டி. என்ன இப்போ இன்செக்யூரிட்டினா என்ன? மொமெண்ட்டு அடுத்த செகண்டு என்னன்னு எவனுக்கும் தெரியக்கூடாது. அப்படி ரகசியமாக வச்சுருக்கார். அப்படி தான் உலகத்தில் இருக்கிற அத்தனை கேரக்டரையும் டிஃபைன் பண்ணியிருக்காரு. ஒவ்வொரு உயிரும் ஒவ்வொரு டைரெக்ஷனில் நகரும். பஞ்சபூதங்கள் ஒரு மாதிரி நகரும், நீங்கள் ஒரு மாதிரி நகருவீங்க, ஒரு ஈகோ ஒரு மாதிரி இருக்கும், உங்கள் புள்ள ஒரு மாதிரி நகருவான், உங்கள் அப்பா ஒரு மாதிரி போகான், ஓ மனைவி ஒரு மாதிரி. இது என்னங்க எல்லாம் ஜடப்பொருளா? எல்லாம் நினச்ச மாதிரி இது இப்படியே இருக்கணும், அவன் இப்படியே இருக்கணும், எல்லா பயப்பிள்ளைக்கும் பசி எடுக்கணும், எல்லாம் என் கடையில் வந்து சாப்பிடணும், எல்லாருக்கும் துணி தேவைப்படும். என்ன பைத்தியக்காரத்தனம்! இன்செக்யூரிட்டி அப்படின்னா என்ன? எனக்கு அது பயங்கர இன்செக்யூர்டாக ஃபீல் பண்ணுறேன். ஒரு விஷயத்தை நம்ம செய்கிறோம், அதை செஞ்சு நான் நினச்ச மாதிரி அது நடக்குமா நடக்காதா? ஒரு தொழில் ஆரம்பிக்கிறோம், ஒரு வேலைக்கு போகிறோம், இல்லை ஒரு சின்ன செயல் செய்கிறோம், ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று பண்ணுறோம். அதை செய்ய ஆரம்பிக்கும் போதே ஒரு பயமும் ஒரு இன்செக்யூரிட்டியும் வருது குருஜி. இதனால் அதை செய்யாமலே விட்டுடுறோம். இதுலேருந்து எப்படி வெளியில் வர்றது? இது ஏன் இப்படி இருக்குது? அடிப்படையாக இன்செக்யூரிட்டி அப்படின்னா என்னன்னே இன்னும் உங்களுக்கு புரியல. ஆக்சுவலாக பார்த்தா நீங்கள் இன்செக்யூரிட்டியை பார்த்து பயப்படக்கூடாது, செக்யூரிட்டியை பார்த்து தான் பயப்படணும். யூ அண்டர்ஸ்டாண்ட்? இந்த உலகமே இன்செக்யூரிட்டியை பார்த்து பயப்படுது. செக்யூரிட்டியை பார்த்து தான் நீங்கள் பயப்படணும். யூ டோன்ட் ஹேவ் டு வரி அபவுட் இன்செக்யூரிட்டி. என்ன இப்போ இன்செக்யூரிட்டினா என்ன? நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் கேள்வியிலேயே அந்த பதில் இருக்குது. இப்போ நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தை நீங்கள் செய்யணும்னு நினைக்கிறீங்க, அந்த விஷயத்தை நீங்கள் நினச்ச மாதிரி அது நடக்கணும். இப்போ அந்த செயல் அடுத்த 6 மாதம் இல்லை 1 இயருக்கு செய்ய போகிறீங்க. இந்த 6 மாதமும் நீங்கள் நினச்ச மாதிரி அந்த செயல் அப்படியே போகணும்னு நினைக்கிறீங்க. மைண்டில் ஒரு கற்பனை, இப்படி இது போகணும் அப்படின்ட்டு. ஆனால் அது அப்படி போகுமா? ஐயோ பயமாக இருக்கே, இது மாறி ஏறி போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிறதுல ஒரு இன்செக்யூர்டு ஃபீலிங் வருது. யூ அண்டர்ஸ்டாண்ட்? அப்போது அது ஒரு பயத்தை கொடுக்குது. அந்த பயம் இன்செக்யூரிட்டியாக மாறி இப்போ அந்த செயலை செய்யாமலே விட்டுறீங்க. நல்ல கவனிங்க, நம்ம எவ்வளோ பெரிய கோமாளித்தனமாக நம்ம நினைக்கிறோம் பாருங்கள். இது ஒரு புரிதல் தான், இது வேறு ஒன்றுமே கிடையாது. நான் உங்களை எல்லாரையும் ஒரு கேள்வி கேட்குறேன். வாழ்க்கையில் எதுங்க ஒரே மாதிரி லைஃப் போகுது? வாழ்க்கைங்கிறது, லைஃபுங்கிறது ஸ்டாட்டிக்காக போயிட்டுருக்கா, ஒரே மாதிரி போகுதா, இல்லை டைனமிக்காக மாறி மாறி போயிட்டுருக்குதா? வெரி சிம்பிள் அண்ட் வெரி காமன் சென்ஸுங்க. லைஃபுங்கிறது ஒரே மாதிரி போகவே போகாது. த ஹோல் லைஃப் இஸ் இன்செக்யூர்ட் ஒன்லி. எல்லாமே மாறி மாறி போகுது. நீங்கள் இன்றைக்கி காலையில் நான் எந்திரிச்சு இன்றைக்கி சாயங்காலம் வரைக்கும் நான் எந்த நேரத்தில் எந்திரிக்க போகிறேன், கரெக்டாக எத்தனை மில்லி செகண்டில் நான் குளிப்பேன், நான் எத்தனை மணிக்கு எக்ஸாக்டாக எத்தனை மணி நிமிஷம் செகண்டில் நான் சாப்பிட போகிறேன், எப்படி எந்த இடத்துல உட்காந்து சாப்பிடுவேன், எந்த தட்டில் எதை சாப்பிட போகிறேன், எப்படி நான் காரில் ஏறி உட்காருவேன், ரோட்டில் ஏறி காரில் நான் அந்த ரோட்டில் எந்த மேப்பில் நான் கரெக்டாக அப்படி போவேன். இன்றைக்கி ஒரு நாள் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் நீங்கள் நினச்ச மாதிரி ஒரு சின்ன விஷயம் கூட நடக்காதுங்க. எல்லாமே மாறி மாறி தான் போகும். ஏன்னா லைஃபே அதுதான் லைஃபோட பியூட்டியே. இப்போ நான் நினச்ச மாதிரியே இன்றைக்கி லைஃப் போகுது. நான் இப்படித்தான் காலையில் எந்திரிச்சேன், இந்த இடத்துல உட்கார்ந்தேன், இந்த பேண்ட்டை மாட்டினேன், இந்த சட்டையை போட்டேன், இந்த காரில் சீட்டில் இப்படி உட்கார்ந்தேன், இப்படி பெல்ட்டை போட்டேன், இப்படி ஸ்டேரிங்கை பிடிச்சேன், இந்த கடையில் போய் வண்டியை நிறுத்தினேன், இந்த கடையில் டீயை சாப்பிட்டேன். இப்படி நீங்கள் ஒவ்வொரு அசைவையும் நீங்கள் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் நீங்கள் பார்த்துட்டீங்க, உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அதே மாதிரி அந்த வாழ்க்கை நடந்தால் அந்த படத்தை எவங்க பார்ப்பான்? அது ஒரு கேவலமான படங்க, அது ஒரு போரிங்கான படம். இப்போ ஒரு சினிமா தியேட்டருக்கு போகிறீங்க சார். அந்த சினிமா தியேட்டரில் அவன் ஒரு படம் எடுத்திருக்கான். அந்த படத்தை நீங்கள் ஜாலியாக ரசிக்கணும், என்ஜாய் பண்ணணுன்னு போகிறீங்க. ஆனால் போய் உட்கார்ந்த 2 நிமிஷத்தில் உங்களுக்கு அடுத்து என்ன சீன் வரப்போகுதுன்னு தெரிஞ்சு போச்சு. அடுத்து இது இங்கே தானே வரப்போகிறான், அடுத்து இந்த சீன் தான் நடக்க போதா, அடுத்து இவன் அவனை அடிப்பான், அங்கே வேறு அடிச்சுவிட்டான், அடுத்து அவனை கொல்லுவான், அவனை கொண்டு விட்டான், இந்த டைலாக் பேசுவான், அந்த டைலாக் பேசிட்டான், அடுத்து வில்லன் வருவான், அடுத்து
இந்த படத்தை பார்ப்பேம்மா, ஒரு பயலும் படத்தை பார்க்க மாட்டேங்க. அப்போது ஒரு படம் எப்போ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது உங்களுக்கு? அடுத்த சீனு என்னன்னே தெரியப்படாது. அடுத்த சீன் நீ கெஸ்ஸே பண்ணக்கூடாது. இப்போ இது வரும்னு நினைப்போம், அடுத்து வேற ஒன்று, வா ஓ சூப்பர், இதுக்கப்புறம் இது, மை காட், இப்படி. இப்போ தான் லைஃப் சுவாரஸ்யமாக இருக்குது. இப்போ தான் சினிமாவே பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக போகுது. அப்போ நீங்கள் லைஃப்பை செக்யூர்டாக இது இப்படி தான் போகணும். இன்றைக்கி நான் ஒரு தொழில் பண்ணுறேன், இந்த தொழிலில் காலையிலேருந்து நான் 10 மணி வரைக்கும் ஆஃபீஸில் உட்காந்துருப்பேன், எனக்கு இது மாதிரி நடக்கணும், இந்த கிளாஸுக்கு நான் போவேன், இது இப்படி நடக்கணும், இவ்வளோ பணம் எனக்கு வரணும், இப்போ மாதம் 5 லட்ச ரூபா நான் சம்பாரிச்சிட்ருக்கேன், இதே 5 லட்சம் இதே மாதிரி கஸ்டமர்ஸ் டெய்லி என் கடையில் வந்து திங்கணும், இதே மாதிரி என் ஜவுளி வியாபாரம் நடக்கணும். என்ன பைத்தியக்காரத்தனங்க, என்ன கோமாளித்தனம். Now we are trying to fix that which cannot be fixed. நம்ம ஃபிக்ஸே பண்ண முடியாத வாழ்க்கையை கடவுள் வந்து ஒவ்வொன்றையும் அப்படியே டைனமிக்காக வச்சிருக்காரு. அடுத்த மொமெண்ட்டு, அடுத்த செகண்ட் என்னன்னு எவனுக்கும் தெரியக்கூடாது. பாரத தேசத்தின் நெடிய ஞான மரபின் தொடர்ச்சி குரு மித்ரே சிவா நடத்தும் அல்கெமி புரோகிராமில் பங்கேற்க ரெஜிஸ்டர் செய்யுங்கள் அல்லது கால் 9655992559. எங்கள் வெப்சைட் www.matangifoundation.org. அப்படி ரகசியமாக வச்சிருக்கார். அப்படி தான் உலகத்தில் இருக்கிற அத்தனை கேரக்டரையும் டிஃபைன் பண்ணியிருக்காரு. ஒவ்வொரு உயிரும் ஒவ்வொரு டைரக்ஷனில் நகரும். பஞ்சபூதங்கள் ஒரு மாதிரி நகரும், நீங்கள் ஒரு மாதிரி நகருவீங்க, ஒரு ஈகோ ஒரு மாதிரி இருக்கும், உங்கள் புள்ள ஒரு மாதிரி நகருவான், உங்கள் அப்பா ஒரு மாதிரி போகான், ஓ மனைவி ஒரு மாதிரி. இது என்னங்க எல்லாம் ஜடப்பொருளா? எல்லாம் நினச்ச மாதிரி இது இப்படியே இருக்கணும், அவன் இப்படியே இருக்கணும், எல்லா பயப்பிள்ளைக்கும் பசி எடுக்கணும், எல்லாம் என் கடையில் வந்து சாப்பிடணும், எல்லாருக்கும் துணி தேவைப்படும். என்ன பைத்தியக்காரத்தனம்! திஸ் இஸ் கம்ப்ளீட் ஸ்டூபிடிட்டி. அப்போது செக்யூரிட்டி ஒரே மாதிரி போகுது. என் லைஃப் வந்து கம்ஃபர்டபுள், நான் செட்டில் ஆகிட்டேன், நான் இப்படித்தான் அப்படின்னு நீங்கள் லைஃப்பை ஃபிக்ஸ் பண்ண பார்க்குறது தான் முட்டாள்தனம். அதுதான் போரிங்கு, அதுதான் இருக்கிறதுலையே கோமாளித்தனம். இன்செக்யூரிட்டி தாங்க லைஃபு, அதில் தாங்க ஜாலியே இருக்குது. அடுத்த மொமெண்ட் என்னன்னே தெரியாது. லைஃப்பை அவ்வளோதான். இப்போ நான் கார் எடுத்துகிட்டு சென்னைக்கு ஓட்டிகிட்டு போகிறேங்க. நான் எந்த பாதையில் நான் போகிறேன், நான் இப்படி தான் போவேன், இந்த ரூட்டில் லெஃப்ட் எடுப்பேன், ரைட் எடுப்பேன், சிக்னலில் நிற்காமல் போவேன், அந்த நேரத்தில் எனக்கு டிராஃபிக், இதெல்லாம் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ண முடியாது. நான் இதே மாதிரி நான் போய் இந்த ஊரில் சேருவேன். நீங்கள் 100 தடவை சென்னைக்கு போயிருப்பீங்க, 100 தடவையும் வெவ்வேறு பாதையில் தான் நீங்கள் போயிருப்பீங்க, ஒரே ரூட்டு தான். ஆனால் உங்கள் வீலு, கார், டயரு அல்லது பஸ்ஸில் நீங்கள் போனீங்கன்னா பஸ்ஸு ஒரே தடத்தில் போகாது, ட்ரெயின் தண்டவாளத்தில் போகிற மாதிரி போகாது. இன்றைக்கி நீங்கள் போகும்போது ரோடோட இடது பக்கம் இருந்திருப்பீங்க, வலது பக்கம் மாற்றி மாற்றி திரும்பி போயிருப்பீங்க. அது டைனமிக்காக மாறும். அப்போது இந்த இன்செக்யூரிட்டிங்கிறது எப்போ வருது அப்படின்னா, என்னோட ஃப்யூச்சரில் நடக்க போகிற சம்பவத்தை, ஒவ்வொரு சம்பவத்தையும் நான் ஃபிக்ஸ் பண்ண பார்க்குறேன். அங்கே தான் இன்செக்யூரிட்டியே வருது. அதை ஒரு முட்டாள் தாங்க ஃபிக்ஸ் பண்ணுவான். நான் காரை எந்த தடத்தில் ஓட்டிகிட்டு போகிறேங்கிறத நான் ஃபிக்ஸ் பண்ண மாட்டேன். நான் எதில் கவனமாக இருப்பேன் தெரியுமா? என்னுடைய டிரைவிங்கில் தான் நான் கவனமாக இருக்கும். நான் வந்து பாதையை நான் ஃபிக்ஸ் பண்ணக்கூடாது. என் டிரைவிங்கை நான் எக்ஸ்பர்ட்டாக மாற்றணும். என் டிரைவிங் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்கணும். என் டிரைவிங்கை நான் நம்பணும். டிரைவிங்கில் நான் அல்டிமேட்டாக நான் இருக்கணும். எப்படி வேணால் என்னை பாதையை நீ மாற்று, ஆனால் நான் ஆக்சிடென்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா எனக்கு டிரைவிங் மேலே நம்பிக்கை இருக்குது. நான் என் கையில் இருக்கிற விஷயத்தை மட்டும்தான் என் கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கும். ஆனால் ஒரு விஷயம் வந்து கட்டுப்பாட்டில் இருக்காது. என் கையில் இருக்கிற விஷயம் கூட இன்னும் நீங்கள் ஆழமாக பார்த்தீங்கன்னா அதுவுமே இன்செக்யூர்டு தான். இப்போ நான் வந்து டிரைவிங் வந்து நான் திறமையாக பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு என் கையை காலை பிடிச்சி நான் ஓட்டிக்கிட்டு போகிறேன். திடீர்னு எனக்கு கிராம்ஸ் வந்தால் என்ன ஆகும்? டிரைவிங்கில் 140 கிலோமீட்டர் ஸ்பீடில் வண்டி ஓட்டிகிட்டு போகிறீங்க, கிராம்ஸ் வந்துருச்சு, என்ன பண்ணுவீங்க? கால் நகர்த்த முடியாது. திடீர்னு ஹார்ட் அட்டாக் வருது, என்ன பண்ணுவீங்க? திடீர்னு கண்ணு பிளாக் அவுட் ஆகுது, என்ன பண்ணுவீங்க? திடீர்னு கை வந்து ஃப்ரீஸ் ஆகிடுச்சு, என்ன பண்ணுவீங்க? சார், லைஃபுங்கிறது டைனமிக்குங்க. எதையுமே நீங்கள் ஃபிக்ஸ் பண்ண முடியாது. இந்த அடிப்படை உண்மையை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இன்செக்யூரிட்டியை என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. இன்செக்யூரிட்டி மீன்ஸ் என்ஜாய்மெண்ட்டுங்க. செக்யூரிட்டி தாங்க போரு. எப்போ ஒரு மனுஷன் இதை தெளிவாக புரிஞ்சுக்கிறானோ, மாற்றம் ஒன்று தான் மாறாதது லைஃப். தெளிவாக புரிஞ்சுக்கங்க. லைஃப் எல்லாமே மாறி மாறி தான் போகும். அப்படி போகிறதுல தான் நமக்கு ஒரு பெரிய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமே இருக்குது. அதுதான் பெரிய உற்சாகம், அதுதான் எல்லாமே. எப்போ இது உங்களுக்கு புரிஞ்சிருச்சோ,
இன்செக்யூரிட்டி அப்படிங்கிறதா என் லைஃப்னு புரிஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு பயம் போயிடும். அதுக்கப்புறம் நீங்கள் ஜாலியாக இறங்கிடுவீங்க. அதுக்கப்புறம் தான் நீங்கள் உண்மையான கேமே ஆட ஆரம்பிப்பீங்க. ஜெயிச்சுக்கிட்டே இருப்பீங்க. கவலையே படாதீங்க. இதுதான் உண்மை. செக்யூர்டாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா தோல்வி உறுதி. அது போரான லைஃபு. அதுக்குள்ளே போகவே போகாதீங்க. பாரத தேசத்தின் நெடிய ஞான மரபின் தொடர்ச்சி குரு மித்ரே சிவா நடத்தும் அல்கெமி புரோகிராமில் பங்கேற்க ரெஜிஸ்டர் செய்யுங்கள் அல்லது கால் 9655992559. எங்கள் வெப்சைட் www.matangifoundation.org.